ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போகாதீங்க அம்மா, ஒரு நிமிஷம். மகா, என்னம்மா? ஒரு நிமிஷம் என் கூட வாயே. என்னம்மா? எங்க கிச்சன்ல வேலை இருக்குல்ல, வாயே சொல்றேன். என்னம்மா? என்ன பண்றீங்க? சொல்றேன். எதுக்கு இவ்வளவு அரிசி பருப்பு? சொல்றேன். நீ முதல்ல அடுப்ப கொஞ்சம் ஆஃப் பண்ணு. ஏன் என்னன்னு சொல்லாம என்னம்மா இது? வெளியே ஒரு அம்மா மடிப்பிச்சு கேட்டு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தா அப்படியே தெய்வக்கலை முகத்துல தெரியுதுடி. வா, இதோ வரேன். வா மகா. ஐயோ 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 ஐயோ, ஏன் கற்பகம், நான் அவளை போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி அரிசியும் பருப்பையும் கொண்டு வந்து போட்டா என்ன அர்த்தம்? உன் புள்ள குட்டிங்களோட நீ நல்லா இருப்ப தாயி. இது தெரியும், உன் பொண்ணு தானே? ஏமா நீ முழுகாம இருக்கியா? நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். ரொம்ப நன்றிம்மா. உங்களை பார்த்தா அந்த அம்மனே வந்து ஆசை கொடுக்கிற மாதிரி இருக்கு. என்னது ஆத்தாவும் பொண்ணும் உளறிக்கிட்டு இருக்கீங்க? தாயி, வீடு வரைக்கும் வந்துட்டு எதுவும் சொல்லாம போறியேம்மா. இந்த வீட்ல நிறைய பிரச்சனை இருக்கு போல. பொண்ணா இருந்த குடும்பம் பிரிஞ்சிருக்குன்னு கலங்கி போயிருக்கியா? அம்மா, யாருமா இவங்க? வாப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். மனசு சொல்றதை ஏத்துக்கவும் முடியாம விட்டு கொடுக்கவும் முடியாம நீ படுற பாடு தெரியுது. அம்மா, உங்க வார்த்தை தெய்வமே நேர்ல வந்து சொல்ற மாதிரி இருக்கு. எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு விபூதி கொடுங்கம்மா. என் சன்னதிக்கு வா, வந்து பொங்கல் வை. உன் குடும்ப சங்கடம் எல்லாம் சரியாகும். இந்த பொங்கலுக்கு குடும்பத்தோடு போய் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில்ல பொங்கல் வச்சு படையல் போட்டு பொங்கலை கொண்டாடு. உன் கஷ்டம் எல்லாம் விலகி ஓடும். நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். இத நான் சொல்லலமா, அந்த தெய்வம் தான் சொல்லுது. அவங்க போயிட்டாங்கம்மா.
வாங்க